கேடா பிள்ளைகள். ஸோ நாங்கள் தொடங்குவோமே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நேற்றைய கடாபன் இந்த என்ன பார்த்தனாங்க? சரியா, நேற்றைக்கு வந்து பார்த்தோம்னா அயன் பிணைப்பு பார்த்தனாங்க. சரியா, அயன் பிணைப்பு. சரியா, அயன் பிணைப்பு நான் கதைக்கிறது கேட்குதா? ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கான்னு இருக்க போட்டுக்கொள்ளுங்க. ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கான்னு இருக்க போட்டுக்கொள்ளுங்களா? சரியா இருக்கா? நெட்வொர்க் இஷ்யூ ஆகி வந்துச்சு, அப்போ அதான் கேட்குறேன். ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கான்னு இருக்க போட்டுக்கொள்ளுங்க. இந்த chat பாக்ஸ்ல ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கான்னு போட்டுக்கொள்ளுங்க. சரியா போட்டுக்கொள்ளுங்களா? ஓகே. அப்ப நேற்றைக்கு சரியா, நேற்றைய கிளாஸ்ல வந்து நாங்க அயன் பிணைப்பு பார்த்துறாங்க. சோ அயன் பிணைப்புன்னா என்னன்னு பார்த்துட்டாங்க. அயன் பிணைப்புன்னா என்னடா? அப்ப இரண்டு அயன்களுக்கு இடையில் ஆடியோ சேர்ந்து வீடியோ கொஞ்சம் கிளியர். வெயிட் a minute.
1 minute. ஓகே இருக்கா பிள்ளைகள் இல்லாட்டி இப்போ கிளியர் இல்லாம இருக்கு எல்லாருக்கும் ஓகே ஓகே சோ இப்ப நேற்றுக்கு அயன் பிணைப்பு பாத்துறாங்க ஓகே அயன் பிணைப்பு பாத்துறாங்க சோ அயன் பிணைப்புன்ற என்னடா அப்ப அயன் பிணைப்புன்ற என்னது அன்னையனுக்கும் கற்றையனுக்கும் இடையில அன்னையனுக்கும் கற்றையனுக்கு நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் மறையேற்றம் கொண்ட அயனுக்கும் இடையில ஏற்படுகின்ற ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை என்று பார்த்துனாங்க நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் ஒரு மறையேற்றம் கொண்ட அயனுக்கும் இடையில ஏற்படுகின்ற நிலை நிலைமின் கவர்ச்சி விஷயத்தை என்னன்னு பார்த்து நாங்க பிள்ளைகள் சரியா இந்த அயன் பிணைப்பு பார்த்து நாங்க நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் மறையேற்றம் கொண்ட அயனுக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை ஒரு நேரேற்றம் கொண்ட அயனுக்கு மறையேற்றம் கொண்ட அயனுக்கு சரியா நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் மறையேற்றம் கொண்ட அயனுக்குமா நேரேற்றம் கொண்டவருக்கும் மறையேற்றம் கொண்டவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு நிலைமின் கவர்ச்சி விசைதான் அயன் சரியா நிலைமின் கவர்ச்சி விசைதான் அயன் பிணைப்பு பார்த்துனாங்க அயன் பிணைப்பு கண்ட இயல்புகளும் பார்த்து கொண்டு வந்தாங்க சரி யார் யார் அயன் பிணைப்பை உருவாக்குவேர் யார் யார் அயன் பிணைப்பை உருவாக்குவேர் என்று பார்த்தாங்க யார் யார் அயன் பிணைப்பை உருவாக்குவேர் என உலோகங்கள் பொதுவாக உலோகங்களும் சரியா பொதுவாக உலோகங்களும் அல்லுலோகங்களும் இணையேக்கு அயன் பிணைப்பு தோன்றும் ஏன்னா பொதுவாக உலோகங்களும் அல்லுலோகங்களும் இணையேக்கு அயன் பிணைப்பு தோன்றும் என்று பார்த்தாங்க அதாவது மின்னத்தன்மை கூடினாலும் மின்னத்தன்மை குறைந்தாலும் விரைக்கும் ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் வருமாண்டா இல்லை பார்த்துனாங்க உதாரணம் பார்த்துனாங்க அலுமினியம் குளோரைட் பெர்லியம் குளோரைட் பெர்லியம் ஐதரைட் போட்டாக்கள் பங்கீட்டு வலுச்சேர்வைகள் என்று பார்த்தினாங்க உலோகமும் அல்லுலோகமும் இணையேக்க சரி வரும் பங்கீட்டு வலுச்சேர்வைகள் என்று பார்த்தினாங்க ஞாபகம் தான் சோ அதே மாதிரி அல்லுலோகங்கள் தனியே கொண்ட உப்புக்களும் அல்லுலோ அயன் சேர்வைகளாக அயன் பிணைப்பு உடையதாக இருக்கலாம் என்று பார்த்தோம் NHO பிளஸ் Cl அல்லுலோகங்களை கொண்ட உப்புக்களும் அயன் சேர்வைகள் அதாவது அயன் பிணைப்புகளை கொண்டிருக்கும் என்று பார்த்தோம் அதே மாதிரி அயன் சேர்வைகள் வந்து பார்த்தோம்னா அரைவெப்ப நிலையில அயன் சேர்வைகள் அரைவெப்ப நிலையில திண்மமாக இருக்கு அப்ப இந்த திண்ம மண்டைக்கு அவர் என்னவா இருக்க போற அயன் சாலகம் பளிங்குறு திண்மம் என்ன பளிங்குறு திண்மம் அப்ப திண்ம நிலையில இருக்க அவர் எப்படி இருப்பார் அயன் சாலகமாக இருக்கும் என்று சோ அயன் சாலகம் என்ற என்னண்டா ஒரு Na பிளஸ் Cl மைனஸ் மைனஸ் சரியா முப்பரிமாண ரீதியில் ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை அதாவது ஒரு குளோரின் அயனை அல்லது ஒரு சோடியம் அயனை சுற்றி 3 குளோரின் அயன் 3 சோடியம் அயன் உருவாகுது சரி 6 குளோரின் அயன் 6 சோடியம் அயன் வந்து என்ன செய்ய போகுது இணைய போகுது அப்படி இணையக்கு உருவாகிற ஒரு சாலக கட்டமைப்பத்தான் என்னன்னு சொல்ல போற அயன் சாலகம் இப்ப இந்த அயன் சேர்வைகள் வந்து பார்த்தோம்னா திண்ம நிலையில என்ன செய்யாது மின்னை கடத்தாது திண்ம நிலையில மின்னை கடத்தாது திண்ம நிலையில மின்னை கடத்தாது ஏன் திண்ம நிலையில அவருக்கு அயனாக்கம் இல்லை
இப்ப ஒரு உலோகம் மின்னை கடத்த வேணுமெனின் அசையக்கூடிய இலத்திரன் இருக்கணும் பாத்துனாங்க. ஒரு உலோகம் மின்னை கடத்தணும் பிள்ளைகள் அசையக்கூடிய இலத்திரன் இருக்கணும். அப்ப ஒரு உலோகம் அல்லாதவை மின்னை கடத்தணும்டா அசையக்கூடிய அயன்கள் இருக்கணும். அசையக்கூடிய அயன்கள். அப்ப திண்ம நிலையில என்ன இருக்காது பிள்ளைகள்? இவருக்கு அயனாக்கம் இல்லை. திண்ம நிலையில அயனாக்கம் இல்லை என்றா இவர் திண்ம நிலையில் என்ன செய்ய மாட்டேன்? மின்னை கடத்த மாட்டேன். சரியா? திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. ஆனால் உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் மின்னை கடத்தும். உருகிய நிலையில் அல்லது கரைசல் நிலையில் மின்னை கடத்தும். விளங்குதோ நான் சொல்றது? அப்ப அயன் சாலகம். சரியா? அப்ப திண்ம நிலையில் அயன் சேர்வைகள் அயன் சாலகமாக இருக்கும். அவ்வாறு அயன் சாலகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்துல அவைகள் திண்ம நிலையில் என்ன செய்ய போறதில்லை பிள்ளைகள்? மின்னை கடத்துவதில்லை. ஏன்? அயனாக்கம் இல்லை. ஆனால் உருகிய நிலை அல்லது திரவ நிலையில், அதே மாதிரி கரைசல் நிலையில் என்ன செய்யக்கூடியவை? மின்னை கடத்தக்கூடியவை. உருகிய திரவ நிலை அல்லது கரைசல் நிலையில் என்ன செய்யக்கூடியவை பிள்ளைகள்? மின்னை கடத்தக்கூடியவை. மின்னை கடத்தக்கூடியவைகளாக காணப்பட போகின்றன. மின்னை கடத்தக்கூடியவைகளாக என்ன செய்ய போகின்றன? காணப்பட போகின்றன. விளங்குதான பிள்ளைகளுக்கு? சரி, அப்ப இனி அடுத்த இயல்பு பார்த்தோம்னா இந்த அயன் சேர்வைகள் அடுத்த இயல்பு. சரியா? அயன் சேர்வைகள் அடுத்த இயல்பு இந்த சாலகமாக இருக்கிறதால. சரியா? சாலகமாக இருக்கிறதால அப்ப சரியா உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட், உயர் உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட். சரியா? உயர் உருகுநிலை. அதே மாதிரி கொதிநிலை உடையவையா இருப்பு நம்ம கொதிநிலை, உயர் உருகுநிலை, கொதிநிலை, பாயிலிங். சரியா? பாயிலிங் பாயிண்ட். சரியா? உயர் உருகுநிலை கொதிநிலை கொண்டவையா இருக்கணுமே. அவர் இடைக்கவச்சி விசை வலிமையானது. இங்க மூலக்கூறுகளுக்கு இடைக்கவச்சி விசை வலிமையானது. சாலகம், அயன் சாலகம். அயன் சாலகம் மிகவும் வலிமையான ஒரு இடைக்கவச்சி விசை. அப்ப மிகவும் வலிமையான ஒரு இடைக்கவச்சி விசை இருக்கேக்க என்ன செய்ய போயினோம்? அவற்றை அயனாக்கம், அதாவது அவற்றை வலிமை கூடுது, பிணைப்பு வலிமை கூடுது, இடைக்கவச்சி வலிமை கூடுது என்றா அவற்றை உருகுநிலை குறையும், கூடும். உருகுநிலை கூடுமே. அந்த பிணைப்பு உடைக்கிறதுக்கு நான் அதிக அளவு சக்தி பயன்படுத்தும். என்ன பிள்ளைகள்? அந்த பிணைப்பு உடைக்கணும்னா நான் அதிக அளவு சக்தி பயன்படுத்தணும். சோ உருகுநிலை என்ன செய்கின்றது பிள்ளைகள்? அதிகரிக்கின்றது. உருகுநிலை கொதிநிலை எல்லாம் என்ன செய்யுது? அதிகரிக்கின்றது. சரியா? எதை காட்டிலும் பங்கீட்டு வலைச்சேர்வைகளை காட்டிலும் கூட. சரியா? பங்கீட்டு வலைச்சேர்வைகளை காட்டும் அயன் சேர்வைகளுக்கு உருகுநிலை கொதிநிலை கூட. சரியா? பங்கீட்டு வலைச்சேர்வைகளை காட்டிலும் அயன் சேர்வைகளுக்கு உருகுநிலை கொதிநிலை. அதே மாதிரி பார்த்தோம்டா என்னடா பெண் நொறுங்கும் தகவுடையவையா இருக்கு. நொறுங்கும் தகவு. சரியா? பிரிட்டில் ஆனவை. பிரிட்டில் என்று சொல்லுவோம். நொறுங்கும் தகவு. சரியா? பிரிட்டில் என்று சொல்ல போறோம் ஆங்கிலத்துல. பிரிட்டில் நொறுங்கக்கூடியவையே. உப்பு இவையில் என்னது? பளிங்குறு திண்மம். என்னது? பளிங்குறு திண்மம் என்றபடியா நொறுங்கும் தனவை. அதாவது உடைச்சா நொறுங்கும். சரியா? தூளாகாத உடனே முதல் நொறுங்கும். அப்படியே சின்ன சின்ன பீஸ் பீஸா நொறுங்குற தன்மை கொண்டவையா இருக்கு. சரியா? சின்ன சின்ன பீஸ் பீஸா நொறுங்கும் தன்மை கொண்டவையா இருக்கும். உயர் உருகுநிலை கொதிநிலை இருக்குமாடா பெண்? நொறுங்கும் தகவு இருக்கு. நொறுங்கும். சரியா? நொறுங்கும் தகவு இருக்குமா? நொறுங்கும் தகவு காணும். நொறுங்கும் தகவு கொண்டவையா? நொறுங்கும் தகவு கொண்டவை. அப்ப இதான் என்னடா பெண்? அயன் பிணைப்பாக இருக்க போன்றதானே. இதுதான் அயன் பிணைப்பாக இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் பார்த்துனாங்க. இதை எழுதி போட்டு இன்னொரு விடயம் இதுல கதைக்கும். சரியா? இந்த அயன் பிணைப்புகள் என்ற சரியா அயன் வலிமை எப்படி தீர்மானிக்க போறோம், என்ன காரணிகள் வந்து பாதிக்கப்பட போகுது என்றதை பார்க்க. சோ அப்ப நாங்க இதை எழுதுவோம். அப்ப கடைசியா என்ன பாயிண்ட் சொல்லி நீங்க எனக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி சொல்லிக் கொள்ளுங்க. கடைசி என்ன நாங்க சரியா? கடைசி என்ன நாங்க சரியா? கடைசியா என்ன ஐயா? கடைசியா நோட்னு போட்டு எனினும் அல்லுலகங்கள் மட்டும் கொண்ட உப்புக்களில் ஓகே. அப்ப அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க, அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க, அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, நான் அன்மியூட் பண்ணிக்கோங்க.
சரி மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. அயன் சேர்வைகளானது அயன் சேர்வைகளானது அயன் சேர்வைகளானது திண்ம நிலையில் திண்ம நிலையில் அயன் சேர்வைகளானது திண்ம நிலையில் அயன் சேர்வைகளானது திண்ம நிலையில் அயன் சாலகமாக காணப்படும். அயன் சேர்வைகளானது திண்ம நிலையில் அயன் சாலகமாக காணப்படும். அயன் சேர்வைகளானது திண்ம நிலையில் அயன் சாலகமாக காணப்படுமா? அயன் சாலகமாக. அதாவது 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 ஓர் அயனை சுற்றி நேர மறையை ஓர் அயனை சுற்றி ஓர் அயனை சுற்றி முப்பரிமாண ரீதியில் முப்பரிமாண ரீதியில் முப்பரிமாண ரீதியில் ஒரு அயனை சுற்றி பிரக்கெட்டுக்கு முப்பரிமாண ரீதியில் முப்பரிமாண ரீதியில் நிலைமின் கவர்ச்சி விசை நிலைமின் கவர்ச்சி விசை நிலைமின் கவர்ச்சி விசை பிரக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. Na பிளஸ் அயனைச் உள்ள 6Cl மைனஸ் அயனினா Na பிளஸ் அயனைச் உள்ள 6Cl மைனஸ் அயனினா Na பிளஸ் அயனைச் உள்ள 6Cl மைனஸ் அயனினா முப்பரிமாண ரீதியில் உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் சாலகமாகும். உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே பிள்ளைகள் அயன் சாலகம். உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் சாலகமாகும். உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் சாலகம். சரியா? இந்த படத்தொருக்கா போட்டுக் கொள்ளுங்களா அப்பன் பாரு. இப்ப அந்த படத்தொருக்கா போட்டுக் கொள்ளுங்களா? இந்த படத்தொருக்கா போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் இல்லாட்டி விளையொள்ளுங்க. அயன் சேர்வைகளின் இயல்புகள் அயன் சேர்வைகளின் இயல்புகள் அயன் சேர்வைகளின் இயல்புகள் என்று போட்டுக்கொள்ளுங்க. அயன் சேர்வைகளின் இயல்புகள். சரி, அயன் சேர்வைகளின் இயல்புகள் என்று போட்டுக்கொள்ளுங்கடா. அப்ப அயன் சேர்வைகளின் இயல்புகள் அணைக்கொள்ளுங்க. விளையொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது
முதலாவது அறை வெப்பநிலையில் பளிங்குறு திண்மமாக காணப்படும். 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 இரண்டாவது திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. ஆனால் திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. ஆனால் திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. ஆனால் ஆனால் கரைசல் நிலை அல்லது திரவ நிலை பிராக்கெட்டுக்கு உருகிய நிலையா, கரைசல் நிலை அல்லது திரவ நிலை திரவ நிலை பிராக்கெட்டுக்கு உருகிய நிலை, கரைசல் நிலை திரவ நிலை பிராக்கெட்டுக்கு உருகிய நிலை, பிராக்கெட்டுக்கு உருகிய நிலை, உருகிய நிலை, உருகிய நிலை, சரியா, உருகிய நிலையா, உருகிய நிலை மின்னை கடத்துகின்றது. மின்னை கடத்துகின்றது. மின்னை கடத்துகின்றது. மின்னை கடத்துகின்றது. ஏனெனில் 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 திண்ம நிலையில் வலிமையான அயன்சாலக அமைப்பில் காணப்படுவதனால், 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 வலிமையான அயன்சாலக அமைப்பில் காணப்படுவதனால் அயனாக்கம் அடைவதில்லை. அயனாக்கம் அடைவதில்லை. அயனாக்கம் அடைவதில்லை. அயனாக்கம் அடைவதில்லை. அயனாக்கம் அடைவதில்லை. ஏனும் உருகிய திரவ நிலைகளில் இலகுவாக அயனாக்கம் அடைகின்றன. உருகிய திரவ நிலைகளில் இலகுவாக அயனாக்கம் அடைகின்றன. உருகிய திரவ நிலைகளில் இலகுவாக அயனாக்கம் அடைகின்றன. உருகிய திரவ நிலைகளில் இலகுவாக அயனாக்கம் அடைகின்றனவா, இலகுவாக அயனாக்கம். ஓகே, அடுத்த மூன்றாவது உயர் உருகுநிலை கொதிநிலை என்பன உடையன. இந்த அயன்சாலகமா இருக்கல்லாடாப்பன். உயர் உருகுநிலை கொதிநிலை என்பன உடையன. 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 அடுத்தது நொறும் தகவு உடையன. நொறுங்கும் தகவு உடையன. நொறுங்கும் தகவு உடையன. நொறுங்கும் தகவு உடையன. நொறுங்கும் தகவுடையன. நொறுங்கும் தகவுடையன. நொறுங்கும் தகவுடையன. சரி, அடுத்தது கடைசி கடைசி சரியா, நொறுங்கும் தகவுடையன. அதே மாதிரி சரியா, கடைசி பெரும்பாலான அயன் சேர்வைகள்
பெரும்பாலான அயன் சேர்வைகள் நீரில் கரையும் தன்மை கொண்டவை. பெரும்பாலான அயன் சேர்வைகள் நீரில் கரையும் தன்மை கொண்டவை. பெரும்பாலான அயன் சேர்வைகள் நீரில் கரையும் தன்மை கொண்டவை. சரியா? பெரும்பாலும் நீர்ல கரை. இப்ப சில அயன் சேர்வைகள் நீர்ல கரையாது. சில அயன் சேர்வைகள் சில அயன் சேர்வைகள் நீர்ல கரைவதில்லைடா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப Cl மைனஸ் எடுத்தோம்டாடா, அப்ப Hg2Cl2 Cu2Cl2. சரியா? அப்ப இவ்வளவு வந்து நீர்ல கரையாது. யாவுமே வெண்ணிற வீழ்படிவுகளா இருக்கு. நீர்ல கரையாதுண்டா வெண்ணிற வீழ்படிவுகள், பிரிசிபிடேட், வெண்ணிற வீழ்படிவுகள். சரியா? யாவுமே வெண்ணிற வீழ்படிவுகளா இருக்கும். வெண்ணிற பிரிசிபிடேட்டா இருக்கு. சரியா? அதே மாதிரி Br மைனஸ் AgBr. சரியா? PbBr2 Cu2Br2. சரியா? Hg2Br. சோ இதுல வந்து பார்த்தோம்னா இவரோட மென்மஞ்சள், இவர் வெள்ளை, இவரும் வெள்ளை. இப்ப மூன்றுமே வெள்ளை. Br மைனஸ் வடிவு. அதே மாதிரி I மைனஸ் வடிவல் இருக்கிறாங்க. AgI, TbI2, Cu2I. இந்த ரெண்டுமே மஞ்சள் அடாப்பன், இவர் வெள்ளை. அப்ப அதே மாதிரி இப்ப கூட்டம் ஒன்று எடுத்தோம்டா, குரூப் 1 எடுத்தோம்டா, மூன்று உப்புகள் தான் வீழ்வடிவு, மிச்சம் எல்லாமே கரையும். கூட்டம் ஒன்றில் 3 உப்புகள் மாத்திரம் வீழ்வடிவு. மூன்று உப்புக்கள் மாத்திரம் வீழ்வடிவு. என்னென்ன சொல்லுவாங்க? சரியா? 3 உப்புகள் மாத்திரம் வீழ்வடிவா இருக்குமா? 3 உப்புகள் மாத்திரம் வீழ்வடிவு. என்னன்னா லிதியம் புளோரைட், லிதியம் கார்பனேட் அண்ட் லிதியம் பாஸ்பேட். இந்த மூன்றே 3 உப்புகளான வீழ்வடிவா இருக்கும் கூட்டம் ஒன்றிலேடா. சரியா? கூட்டம் ஒன்றில் இந்த 3 உப்புகள்லாம் வீழ்வடிவு. இந்த 3 உப்புகளும் வெண்ணிற வீழ்வடிவுகளா இருக்குமா? வெள்ளையா இருக்கும், ஒயிட்டா இருக்கும். சரி, இந்த 3 உப்புகளும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்டா? வெண்ணிற வீழ்வடிவுகளா இருக்குமா? வெண்ணிற வீழ்வடிவு. சரி, அப்ப 3 உப்புகள்லாம் வீழ்வடிவா இருக்கும். அதுல இந்த 3 வெண்ணிற வீழ்வடிவுகளா. சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் உதாரணத்துக்கு இன்னும் சல்பேட் என்ற வீழ்வடிவு தரலாம். SO4 சல்பேட் என்ற வீழ்வடிவு பார்த்தோம்டா, சரியா, கால்சியம் சல்பேட், சரியா, ஸ்ட்ரோன்சியம் சல்பேட், பேரியம் சல்பேட், PbSO4, சரியா, Ag2SO4, Hg2SO4, இவ்வளவும் வீழ்வடிவு. Hg2SO4, சரியா, Hg2SO4, HgSO4 இல்ல, Hg2SO4, இவ்வளவும் வீழ்வடிவு. அப்ப இவையெல்லாம் நீர்ல கரையாது. அட இது கணக்கு இருக்கட்டும், ஹைட்ரோக்சைடுகள் இருக்கு, அதெல்லாம் நாங்க இன்னும் இடைக்கல பார்ப்போம். உதாரணத்துக்கு கொஞ்சம் தார பிள்ளைகள் உனக்கு அடிக்கடி வாரம். சரி, அடிக்கடி கேட்கறது இல்ல சொல்றோம். சரி, உதாரணத்துக்கு கொஞ்சம் வாரம் தாரம் பிள்ளை. அப்ப இவையெல்லாம் என்னது? வீழ்வடிவுகளா இருக்குமா? வீழ்வடிவுகளாக இருக்கும் இவையெல்லாம். சரியா? நீர்ல கரையாது. ஆனா பெரும்பாலானவை என்ன செய்யக்கூடிய நீர்ல கரையும். ஆனா சிலதுகள் நீர்ல கரையாது. சரியா? சிலதுகள் வந்து நீர்ல கரையாது. இப்ப கூட்டம் ஒன்று எடுத்தோம்டா, இந்த 3 உப்பையும் தவிர மிச்ச எல்லா அயன் சேர்வை உப்புகளும், இந்த 3 அயன் சேர்வை உப்பை தவிர மிச்ச எல்லா அயன் சேர்வை உப்புகளும் பிள்ளைகள் நீர்ல கரை, ஆனா டிசால்வ் ஆகும், கரை.
இவையல் கரைய மாட்டினும் அடியில படிஞ்சிருப்பினும் இவையல் கரைய மாட்டோம் அடியில படிஞ்சிருப்பினும் சோ அப்ப டிசால்வ் ஆகாது தேர்ஸ் நோ என்னது டிசால்வ் நடக்காது அதாவது இவையல் பிரிசிபிடேட் தே ஆர் ஃபார்மிங் பிரிசிபிடேட் வீழ்படிவுகளா இருக்கு சரி தே ஆர் ஃபார்மிங் பிரிசிபிடேட் அதாவது வீழ்படிவுகள் நீர்ல கரையாது அதான் அர்த்தம் அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு அப்ப சில இடங்கள்ல எங்கட கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்ப ரெண்டு விஷயம் சொல்லுவார் ஒன்று வீழ்படிவு இன்னொன்று தூமம் என்று சொல்லுவானா ஒன்று வீழ்படிவு என்று கதைப்பார் இன்னொன்று தூமம் என்று ஒன்று கதைப்பான் தூமம் ஃபியூம் என்று கதைப்பானா ஃபியூம் சரியா ஃபியூமிக் ஃபார்மேஷன் என்று சொல்லுவாங்க வீழ்படிவு இன்னொன்று தூமம் என்று இரண்டு விடயம் கதைப்பான் வீழ்படிவு என்றா பிள்ளைகள் சரியா வீழ்படிவு என்றா பிள்ளைகள் சரி அந்த வீழ்படிவு என்றா பிள்ளைகள் சரியா வீழ்படிவா வீழ்படிவு precipitate சரியா precipitate சரியா precipitate சரியா வீழ்படிவு சரியா precipitate என்றா நீரில் கரையாதவை நீரில் கரையாத திண்மம் நீரில் கரையாத திண்மத்தை தான் நான் வீழ்படிவு என்று சொல்லுவேன் பிள்ளை அதே மாதிரி தூமம் என்று கதைப்பான் தூமம் ஃபியூம் என்று கதைப்பான் ஃபியூம் தூமம் என்றா இவன் நீரில் கரையலாம் இவன் வந்து சரியா பியோர் கேக்குதான் வெண்ணிற தூமம் என்ற கதைப்பான் இந்த தூமம் இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் அமோனியா வாயுவும் சரியா HCl வாயுவும் தாக்கி எனக்கு NH4Cl சொல்லிட்டு வருமாடா NH4Cl சொல்லி இந்த வாரம் NH4Cl ரெண்டுமே வாயு நிலையில அடர்ந்த நிலையில தாக்கிக்க வார NH4Cl என்னவா இருக்கு வேண்டா பிள்ளைகள் வார NH4Cl சரியா 1 minute பிள்ளைகளா 1 minute அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க என்ன அவதானம் பெறுமண்டா பிள்ளைகள் சரி இங்க என்ன அவதானம் பெறுமண்டா வெண் தூமம் சரியா வெண் தூமம் என்று சொல்லுவேனா வெண் தூமம் அப்ப வெண் தூமம் என்றாடா அப்ப இது வெள்ளக்கல்லு சொல்லிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இவர் நீர்ல கரைய மாட்டேன் என்று சொன்னா புள்ள சோ இவர் நீர்ல கரையலாம் அப்ப தூமம் என்றா நீரில் கரையக்கூடியதாக கூட அப்ப நீரில் கரையலாம் சோ இது கரையலாம் சரியா கரையாம இருக்கும் என்று சொல்ல இப்ப வீழ்படிவல்ல இவன் ரெண்டு விதிலையும் இருக்கு ஒன்று வீழ்படிவன் ஒன்று இருக்கு பிரிசிபிடேட் ஒன்று இருக்கு தூமம் இருக்கு ஃபியூம் இருக்கு இதை சொல்லுவேன் சரி ஒயிட் ஃபியூம் ஃபார்மேஷன் ஒயிட் அந்த அடர் நிலை என்ற மாதிரி நல்ல டென்ஸா வரைக்கும் எனக்கு கேஸ் வந்து டென்ஸா வரைக்கும் இப்ப HCl கேஸ் கூடியராப்பன் HCl வாயு நல்ல அடர்த்தியா காணப்படைக்க நான் தூமமா தான் கதைப்பேன் தூமம் அதே மாதிரிதான் இந்த NO2 வாயு வந்து பார்த்தோம்டா பிள்ளைகள் ஒரு செங்கவில நிற வாயு சோ இந்த செங்கவில வாயு அடர்த்தியான நிலையில சரியா செங்கவில தூமம் என்றுதான் சொல்லுவேன் செங்கவில தூமம் ஏன்னு சொல்லுவாப்பம் நல்ல ஹை கான்சன்ட்ரேஷன் நல்ல அடர்த்ததா வரைக்கும் பிள்ளைகள் எனக்கு வந்து அது பார்ட்டிகல் மாதிரி தான் வரும் சரி இப்ப என்னது இப்ப தூமம் மாதிரி வரும் சரி தூமம் என்று சொல்றது எப்படி சொல்லலாம்டாப்பா சரி உனக்கு எப்படி சொல்லலாம் இந்த நில ஓகே புகை இருக்குத்தானே புகை சரி இப்ப நெருப்பு கொளுத்திட்டு நீ அவனை அணைச்சு விடு ஓகே நெருப்பு அணைச்சு விட்டோன்னு நல்லோம்
பயங்கரமா வருமல்லோ. அப்ப அப்படி டென்ஸா வரைக்கும் அவரை நான் தூமமா கதைப்பேன்னா அவரை நான் தூமமா கதைப்பேன். அப்ப விளங்கி கொள்ளுங்க என்ன. அப்ப இதெல்லாம் வித்தியாசம் தெரியும் ஒண்ணு பிள்ளைங்க, உங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசம் தெரியும். சரியா, இதெல்லாம் விளங்கி கொள்ளும். சரியா, அப்ப நாங்க இன்னைக்கு அடுத்த விடயம் கேட்க போறோம். அடுத்த விடயம் காய்ச்சி நாங்க இதுல ஒரு கொஞ்சம் கேள்விகளும் பார்க்கணும். அடுத்த விஷயம் அப்பன் டியூட். இந்த டியூட் வந்து நான் குரூப்ல அப்லோட் பண்ண போறேன் உங்களுக்கு. சரியா, குரூப்ல அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணா சரியா, எல்லாரும் குரூப்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா, கம்யூனிட்டியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோ கம்யூனிட்டியில நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி அப்லோட் பண்ணா சரி, அடுத்த வகுப்பு நீ வரைக்க அந்த டியூட் வந்து கையில பிரிண்ட் அவுட்டா வச்சிருக்கணும். இந்த போன்ல வச்சு தட்டுறது, சரியா, போன்ல வச்சு தட்டுறது, லெப்ல வச்சு பாக்குறது, ஒரு பக்கம் டியூட் ஒரு பக்கம் வீடியோ, அந்த கர்மம் வேறு. சோ கையில பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோ. சரியா, கையில பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோ. நானே கையில பிரிண்ட் எடுத்து வச்சு உனக்கு படி. ஸோ நான் கூடுதலா போன்ல வச்சு நான் உனக்கு டியூட் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். பயங்கர குறைவண்ணா. சிலதுகள் வந்துட்டாப்ப உங்களுக்கு நான் ரேடியோ என்னது வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறேன். அது இஷ்யூ. சரி, இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓகே, இந்த ஜென்ரல் வந்து ஆகல தெரிஞ்சிருக்கும். இந்த கதோட்டு கதை தொழிற்பாட்டு இந்த வீடியோ மற்றது ஒவ்வொரு பரிசோதனைக்குரிய வீடியோல நான் போட்டுக்கிறேன். சரியா, ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம் பண்ணு. போட்டுடுவாரு. ஓகே. ஸோ வீடியோ அதுகள் போடுவேன். இப்போ உங்களுக்கு அங்கால வர சில பாடங்களுக்கு வீடியோ எல்லாம் பிளே ஆகும். அது இஷ்யூ இல்லை. அது உங்களுக்கு அப்படி என்னதான் விளாங்க விட சிலதுகள் வந்து வீடியோ பார்க்கணும். சரியாம எனக்கு விஷுவலைஸ் பண்ணாதான் எனக்கு சில பாடங்கள் வந்து விளங்கும். சில கொஞ்சம் விளங்கும். 3D முறையில வந்து நாங்க எதிர்பார்க்க பார்ப்போம் என்ன பிள்ளைய. சரி, எங்கட பிணைப்புகள் பார்ப்போம் தானே. அந்த அடுத்தது இது பங்கிட்டு வலு பிணைப்புல பிணைப்புகள் வடிவங்கள் பார்க்க நாங்க அதெல்லாம் வடிவம் போட்டோம். ஸோ ஒவ்வொன்றோடு வீடியோ போட்டுக்கிறோம். ஒவ்வொரு பிணைப்புக்கும் எப்படி ஓபிட்டல் உருவாகுது, எப்படி ஓபிட்டல் கலப்படையுது. சரி, அனிமேஷன் வீடியோ மாதிரி பார்ப்போம். அப்பதான் உனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அதுக்கு தெரியாம நான் டியூட் அடுத்தெல்லாம் சொன்ன டியூட் வந்து குரூப்ல அப்லோட் ஆகும். குரூப்ல அப்லோட் ஆன உடனே எனக்கு என்ன செய்வாய், நீ கையில பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பாய். பிரிண்ட் எடுக்காம நீங்க கிளாஸ் வச்சிருக்க வேணாம். சரிதானே? இப்ப கவனிச்சு கொள்ளுங்கடா. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது இந்த அயன் சேர்வைகள் என்ற முனைவாக்கத்தை பற்றி பார்ப்போம். சரியா, அயன் சேர்வைகளின் முனைவாக்கம். சரியா, அயன் சேர்வைகளின் முனைவாக்கமா, அயன் சேர்வைகளின் முனைவாக்கம். சரி, கவனிங்கடா. அப்ப இந்த முனைவாக்கம் என்றா என்னண்டா அப்படியே சிம்பிள் கான்செப்ட். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். கவனி. சரி, இந்த முனைவாக்கம்ன்றது ஒரு சிம்பிள் கான்செப்டா, சிம்பிள் கான்செப்ட். கவனி. முனைவாக்கம் என்று பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட். கவனிக்குமா, சிம்பிள் கான்செப்ட். சரி, அப்ப இங்க கவனிங்கோ, முனைவாக்கம். போலரைசேஷன். சரியா, முனைவாக்கம் போலரைசேஷன். போலரைசேஷன் அதாவது இப்ப கற்றேன் அன்னையன் என்று 2 பேர் இருக்கணும். கற்றேன் இருக்கும், அன்னையன் இருக்கும். கற்றேனும் இருக்கும், அன்னையனும் இருக்கும். இப்ப கற்றேன், இது கற்றேன், இது அன்னையன். சரியா, கற்றேன், இது அன்னை. அப்ப இந்த கற்றேன் என்ன செய்ய மாட்டாடா? அப்ப கற்றேனில இருக்கிற இந்த கரு என்ன செய்ய போதுண்டா, இந்த அன்னையன் ஈற்றோட்டுல தளர்வாக இணைக்கப்பட்டுள்ள, சரி, அன்னையன் ஈற்றோட்டுல தளர்வாக இணைக்கப்பட்டுள்ள இந்த இலத்திரனை பிடிச்சு தன்னை நோக்கி இழுக்கு. இப்ப இலத்திரனை பிடிச்சு தன்னை நோக்கி இழுக்க என்ன செய்ய போற, இலத்திரன் அந்த அற்றையனை நோக்கி, அந்த கற்றையனை நோக்கி அசைய போறேன். அந்த இலத்திரன் முகில் வந்து கற்றையனை நோக்கி அசைய போறேன். அப்ப இங்க எப்படி மாறப்போகுது என்று பார்த்தோம்னா, சரி, எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்தோம்னா, இது கற்றையன் அப்படியே இருக்கு. கற்றையன் இருக்கு. அன்னைக்கு இலத்திர முகில் இப்படி வரப்போகுது.
சரி, அப்ப இலத்திர முகில் இங்க நோக்கி வருது ஒரு முட்டை வடிவத்துல வரும் முட்டை வடிவம் சரி, அப்ப இலத்திர முகில் கருவுக்கு நோக்கி வருது. அப்ப கருவை நோக்கி வருது என்றா கருவை கற்றேன் என்ன செய்யறார் பிள்ளைகள்? கற்றேன் என்ன செய்யுது பிள்ளைகள்? அண்ணேன பிடிச்சு இழுக்கிறேன், அதாவது முனைவாக்குறேன். அண்ணேன முனைவாக்கு செய்தேன். ஆனா அப்ப கற்றேன நான் சொல்லுவேன், கற்றேனுக்கு இருக்கிற இயல்பு முனைவாக்கும் வலு என்று சொல்லுவேன். கற்றேன சொல்லுவேன் முனை வாக்கும் வலு கொண்டவன். சரியா? முனைவாக்கும் வலு வேண்டும். அன்னையன் முனைவாகும் வலு என்று கதைப்பன். முனைவாகும் வலு. ஏன் இவர்தானேடாப்பன்? இவரை நோக்கி முனைவாகி போகிறேன். இவர்தானே பிள்ளைகள் இவரை நோக்கி முனைவாகி போகிறேன். சரியான இவர்தான் பிள்ளைகள் இவரை நோக்கி முனைவாகி போகிறேரா இல்லையா? அப்ப கற்றேன் பாத்தீங்கன்னா முனைவாக்கும் வலுவை கொண்டவரேன். அவர் பிடிச்சு இழுக்கிறேன். பிடிச்சு இழுக்கிறேன் வலு கூடினவர். முனைவாக்குறேன். கற்றே அன்னையனை முனைவாக்குறேன். அப்ப கற்றேன் பாத்தீங்கன்னா முனைவாக்கும் வலு கொண்டவர். அன்னையன் பாத்தீங்கன்னா முனைவாகும் வலு கொண்டவரா இருக்கு. அன்னையன் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் முனைவாகும் வலு கொண்டவரா இருப்பேன். நான் சொல்ல விளங்குதா பிள்ளைகளுக்கு? அப்ப இங்க என்ன நடக்குது? கற்றையும் பிடிச்சு இழுக்க மேபி ஒரு கட்டத்துல இந்த இழுவிசை அதிகரிச்சு அவர் இலகுவா போய் இணைஞ்சா ஒரு கட்டத்துல இந்த அற்றேனும் எண்ணெயனும் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இப்படி இணையலாமா? இணையலாத சரியா? இது கற்றேன், இது எண்ணெயன் இணைகிறது. அப்படி கற்றேனும் எண்ணெயனும் இணைந்தால் இந்த பிணைப்பு அயன் பிணைப்பில் இருந்து பங்கு வலு பிணைப்பாக மாறும். ஏண்டா அயன் பிணைப்புன்றது கோவேலன் பொண்டா கோவேலன் பொண்ட். அயன் பிணைப்புன்றது பிள்ளைகள் அயனா இருக்கேதான் ரெண்டும் சேர்ந்தா என்னன்றப்ப அயன் பிணைப்பு வரும். அப்போ ஒரு அயன் சேர்வைகள் முனைவாக்கம் என்றது இதுதான். முனைவாக்கம் என்றது ஒரு கற்றேனானது, கற்றேனின் கருவானது அன்னையனின் ஈற்றோட்டில் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள இலத்திரனை தன்னை நோக்கி கவரும் ஆற்றலைத்தான் சொல்லுகிறது. என்னன்னு சொல்ல போறேன், முனைவாக்கம் என்று. கற்றேனின் கருவானது அன்னையனின் ஈற்றோட்டு தளர்வாக இணைக்கப்பட்டுள்ள இலத்திரனை தன்னை நோக்கி கவரும் ஆற்றலைத்தான் என்னன்னு சொல்ல பிள்ளைகள் முனைவாக்கம். இப்ப இது கற்றையன் முனைவாக்கும் வலு கொண்டவராகவும் அன்னையன் முனைவாகும் வலு கொண்டவராகவும் இருப்பார். அதாவது சரியா, இவர் போலரைஸ் ஆவேர், அவர் போலரைஸ தூண்டுவேன். விளங்குதானே? போலரைஸ் ஆவேர், அவர் போலரைஸ தூண்டுவேன். அப்ப இது என்னது? அப்ப ஒரு கற்றேன் என்ன முனைவாக்கும் வலு இரண்டு பேர்ல தங்கி இருக்கு. சரியா? ஒன்று ஆரையில தங்கி இருக்கும். சரியா? ஒன்று பார்த்தோம்டா பிள்ளைகள் ஆரையில தங்கி இருக்குமா? ஆரை. சரியா? ஒன்று சரியா ஆரையில தங்கி இருக்கும். ஆரை. சரியா? ஆரை. இன்றைக்கு இங்க கற்றேன் அன்னையன் ஆரையில தங்கி இருக்கும். இரண்டாவது ஏற்ற பெருமன். இரண்டாவது ஏற்ற பெருமன். அப்ப ஆரை இன்றைக்கு இப்ப கற்றேன் எடுப்போம். சரியா? கற்றேன் எடுப்போம். கற்றேன் என்றது நேரையன். கற்றேன் எடுத்தோம்னா கற்றேன் ஆரை என்னது? கற்றேன் ஆரை. சரியா? கற்றேன் ஆரை. கற்றேன் ஆரை குறையும் பொழுதும் ஏற்ற பெருமன் கூடும் பொழுதும் வடிவாக்க கற்றேன் ஆரை குறையும் பொழுதும் ஏற்ற பெருமன் கூடும் பொழுதும் கற்றேனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்குமடா. கற்றேனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். வடிவாக்க கவனிச்சுக்கணும். கற்றேன் என்று எடுக்கிறாப்ப நேரையன் என்ன? ஆரை குறையும் பொழுதும் ஏற்ற பெருமன் கூடும் பொழுதும் கற்றேனின் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும். இந்த எக்ஸாம்பிள் சரியா? இப்ப Na பிளஸ் Mg2+ இருக்குது. Na பிளஸ் Mg2+ இருக்கு. அப்ப இங்க முனைவாக்கும் வலு யாருக்கு கூடுமெண்டா ஆரை யாருக்கு கூட? ஆரை யாருக்கு குறைவு? ஆரை குறைந்தவர் யாரு? Mg2+ தான் ஆரை குறைவு. என்னத்தை காட்டிலும் Na+ காட்டிலும்.
சரியா? Na பிளஸ் காட்டில Mg2 பிளஸ் தான் குறைவே. இடமிருந்து விலமாக ஆரை குறையும். ஆபத்திற்கு வெளியே ஏற்ற பெருமன் கூடினவர் யாரு? ஏற்ற பெருமன் கூடினவர் யாரு? அதுவும் Mg2 பிளஸுக்கு கூட. Mg2 பிளஸுக்கு என்னத்தை விட கூட? சோடியத்தை விட கூடண்டா, சோடியத்தை விட கூடண்டா முனைவாக்கும் பலு, முனைவாக்கும் பலு கூடியவர் யார் பேர்? Na பிளஸ் விட Mg2 பிளஸ் தான் இலகுவாக, நல்ல ஸ்பீடா, நல்ல வேகமாக கட்ட எண்ணெய் என்ற இலத்திரனை பிடிச்சிருக்கு. அப்ப முனைவாக்கும் பலு யாருக்கு கூட? Na பிளஸ் விட Mg2 பிளஸ் கூட. அதே மாதிரி இப்ப நான் Li பிளஸுக்கும் Na பிளஸுக்கும் எடுப்பனா இருந்தேன். அப்ப நீங்க ஏற்ற பெருமன் சமனா இருக்குது. ஏற்ற பெருமன் சமனண்டா நான் நீங்க எதை மட்டும் பார்க்க போறேன்? ஆரைய மட்டும் பார்ப்பேன். ஆரை யாருக்கு குறைவு அவருக்கு தான் முனைவாக்கும் மேல கூட. லித்தியம் பிளஸ் விட Na பிளஸுக்கு ஆரை கூட. ஏன்? கூட்டத்தின் வழியே ஆரை எப்பொழுதும் அதிகரிக்கும். கூட்டத்தின் வழியே ஆரை எப்பொழுதும் அதிகரிக்கும் என்றா முனைவாக்கும் வலு, முனைவாக்கும் வலு, முனைவு, முனைவாக்கும் வலு யாருக்குடா அப்ப கூடவே இருக்கும்? Li பிளஸுக்கு தான் Na பிளஸ் விட கூட. அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, கற்றேன் என்று கேட்க எனக்கு ஆரை குறைவாகவும் சரியா ஏற்ற பெருமன் கூடவாகவும் இருக்குமா இருந்தால், ஆரை குறைவாகவும் ஏற்ற பெருமன் கூடவாகவும் இருக்குமா இருந்தால் முனைவாக்கு வேலை என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். முனைவாக்கு வேலை என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். ஆரை குறைவாகவும் ஏற்ற பெருமன் கூடவாகவும் இருக்குமா இருந்தால் முனைவாக்கு வேலை அதிகரிக்கும். அப்ப முனைவாக்கு வேலை அதிகரிக்கும் ஆயின் முனைவாக்கு வலு கூடினா சரியா பங்கீட்டு இயல்பு அதிகரிக்கும். பங்கீட்டு இயல்பு. ஏன்னா அப்ப முனைவாக்கு வலு கூடினா நல்லா பிடிச்சிருப்பேன். நல்லா பிடிச்சிருந்தா அவர் கிட்ட நெருங்கி வருவேன். கிட்ட நெருங்கி வருவேன். பாபா பக்கம்பாண்ட மாதிரி கிட்ட நெருங்கி வருவேன். சரி, அப்படி வரைக்க பங்கீட்டு இயல்பு அதிகரிக்க அயன் இயல்பு என்ன செய்யும்டா? அப்ப அயன் சிறப்பு இயல்பு என்ன செய்யும்? அயன் இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு என்ன செய்யும்? குறைவடையுமா? அயன் இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு என்ன செய்யும் பிள்ளைகள்? குறைவடையும். விளங்குதா? அப்ப கற்றேன் என்று கேட்க எனக்கு ஆரை குறைவாகவும் ஏற்ற பெருமன் கூடவாகவும் இருக்கு. சரியா? பங்கிட்டு முனைவாக்கும் மேல கூடணும். சரியா? அதே மாதிரி ஒரு அன்னையன் எடுத்தோம்னா சரியா, ஒரு அன்னையன் எடுப்போம். சரியா, ஒரு அன்னையன் எடுத்தோம்னா மறையன், மறையன் எடுத்தோம்னா இதுக்கு ஒப்போசிட். சரி, இது ஆரை மட்டும்தான் ஒப்போசிட். ஏற்ற பெருமன் இங்கேயும் கூடும். சரி, ஆரை மட்டும்தானா ஒப்போசிட். அப்ப இங்க எப்படி இருக்கும்டா? மன்னேன் ஆரை கூடவாகவே ஜோதிப ஆரை கூட கேடாப்பன் இந்த ஈட்டோட்டில இருக்கிற இலத்திரன் இன்னும் கருவை விட்டு விழுத்தது, அவற்ற கருவை விட்டு விழுத்தது. அப்ப இந்த கருவுக்கும் இந்த ஈட்டோட்டுக்கும் இடையிலான தூரம் கூடினா இந்த ஈட்டோட்டுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி குறையும். ஏன்னா அப்ப ஆரை கூடைக்க இந்த அந்நேரம் ஈட்டோட்டுக்கும் கருவுக்கும் இடையிலான கவர்ச்சி குறையுது. எனவே அவர் இலகுவாக மற்ற கற்றேண்ட கருவால பிடிச்சு இழுக்கும் தகவு கூடியதா இருக்கு. அப்ப ஆரை கூடவாகும். சரி, ஏற்ற பெருமம் கூடவாகவும் இருக்கணும்டா. அப்ப ஏற்ற பெருமை சரியா, ஏற்ற பெருமம் கூடவாகவும் இருக்கணும் பிள்ளைகள். ஏற்ற பெருமை ஏன் பிள்ளைகள் ஏற்ற பெருமம் கூடணும்? அப்ப ஏற்ற பெருமம் கூட கூட இன்னும் ஆரை நல்லா கூடும். அப்படிப்பா ஏற்ற பெருமம் கூட கூட இன்னும் ஆரை நல்லா கூடும். அப்ப ஏற்ற பெருமம் கூடவாகவும் இருந்தால் சரியா இவர் என்ன நடக்க போகுது? இவற்றை முனைவாகும் பலு படிவாக்கபடி முனைவாகும் பலு முனைவாகும் பலு கூடும். முனைவாகும் பலு அதிகரிக்கும். முனைவாகும் பலு அதிகரிக்கும். அப்ப முனைவாகும் பலு அதிகரிக்கும் ஆயின் சரியா, முனைவாகும் பலு அதிகரித்தால் பங்கீட்டு இயல்பு சரியா, பங்கீட்டு இயல்பு சரியா, பங்கீட்டு இயல்பு சரியா கூடி அயன் இயல்பு குறையும். சரியா, பங்கீட்டு இயல்பு கூடி அயன் இயல்பு குறையும். என்ன
பங்கீட்டு இயல்பு கூடி அயன் இயல்பு குறையுமா? பங்கீட்டு இயல்பு கூடி அயன் இயல்பு என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? குறைய போகுது. அயன் இயல்பு குறைய போகுது. விளங்குதோ? அப்ப உதாரணம் எடுத்த மாட்டேன். இப்ப உதாரணம் எடுத்த மாட்டேன். உதாரணம் எடுத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் சரியா N3 மைனஸா அதே மாதிரி O2 மைனஸ் இந்த ரெண்டுலையும் எதுக்கு முனைவாக்கு வலு கூட முதல் ஆரை எப்ப ஆரை 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 சோ ஆரை யாருக்கடாப்பன் கூட இடமிருந்து வளர்ந்து ஆரை குறையும் உண்டா N3 மைனஸோட O2 மைனஸுக்கு ஆரை என்ன அப்ப ஆரை N3 மைனஸுக்கு தானே கூட அப்ப எனக்கு ஆரை கூடணும் அதே மாதிரி ஏற்ற பெருமன் ஆறு கூட ஏற்ற பெருமன் ஆறு கூட ஏற்ற பெருமன் N3 மைனஸுக்கு தான் ஏற்ற பெருமன் கூட O2 மைனஸை விடண்டா முனைவாகும் வலு ஆறு கூட முனைவாகும் வலு ஆறு கூடவே இருக்கும் N3 மைனஸுக்கு O2 மைனஸை விட கூடவே N3 மைனஸுக்கு O2 மைனஸை விட கூடவே அப்ப O2 மைனஸை விட கூடவே இருந்தா அவற்றை பங்கீட்டு இயல்பு கூடும் அயன் இயல்பு. விளங்குதா ஐயா? விளங்குதாடாப்பன்? அப்ப இந்த அயன் இயல்பு பங்கீட்டு இயல்பை நான் இரண்டு வகையில பார்க்கலாம். அயன் இயல்பு பங்கீட்டு இயல்பை இரண்டு வகையில பார்க்கலாம். அயன் இயல்பு பங்கீட்டு இயல்பை இரண்டு வகையில பார்க்கலாமா? அயன் இயல்பு பங்கீட்டு இயல்பை பிள்ளை இரண்டு வகையில பார்க்கலாம் உண்டு. சரியா? கற்றேன் என்ற முனைவாக்கும் வலு சொல்ல அண்ணன் என்ற முனை ஏற்ற பெருமன் எப்படி பாக்குறது? ஏற்ற பெருமன் சார்ஜ் தானே. இப்ப 3 மைனஸ் மூன்று மைனஸ் 2 மைனஸ் இங்க மைனஸ்ன்றது நெகட்டிவ குறிக்குது அவ்வளவுதான். இப்ப 3 அவற்றை ஏற்றம் 3 இலத்திரம் கூட இவர் 2 இலத்திரம் கூட 3 மைனஸ்ன்றது 3 இலத்திரம் கூட வச்சுக்கிறேன் 2 மைனஸ் 2 இலத்திரம் கூட வச்சுக்கிறேன் அண்டா ஆறுக்குடா இலத்திரம் நீங்க நன்கு கூடுது அப்பன் சரி நாளைக்கு இலத்திரம் நீங்க நன்கு கூடுது N3 மைனஸ் இப்ப யாருக்கு இது கூடவே இருக்கு பெருமன் N3 மைனஸுக்கு தானே அவ்வளவு அதான் ஏற்ற பெருமன் பாக்குறதா ஏற்ற பெருமன் பாக்குறது விளங்குதானே. ஓகே அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் என்னடாப்ப சில விஷயங்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி பார்ப்போம். சரி இப்ப உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சரியா Na2S அதே மாதிரி KCl-ம் KF சரியா இந்த 4 பேருந்த அயன் சிறப்பு அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசை என்று பார்த்தோம். இப்ப கேள்வி இந்த 4 பேருந்த அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசை அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசையா அதிகரிக்கும் சரி அதிகரிக்கும் சரியா அதிகரிக்கும் வரிசை பார்ப்போம். அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசை. சோ அப்ப இந்த அயன் இயல்பு அதிகரிக்கும் வரிசை என்று நான் அவ என்ன பார்க்க போறேன் இந்த முனைவாக்கும் வலு முனைவாகும் வலுவை வச்சு பார்ப்போம் எப்படி என்று பார்ப்போம். முதல் செட்டா பிரிச்சு போட்டு பார்ப்போம். இப்ப NaCl Na2S இப்ப NaCl-ஐயும் Na2S-ஐயும் அப்ப இதுல கற்றேன் சமன் 2 பேருக்கும் கற்றேன் ஒன்றுல அப்ப அன்னைக்கு எடுத்தீங்கன்னா அன்னைன்ற முனைவாக்கும் அயன் இயல்பு கூடணும்டா ஏற்ற பெருமன் குறைவாகவும் சரி ஆரை குறைவாக இருக்கணும் ஏற்ற பெருமன் அதே மாதிரி குறைவாக இருக்கணும் அப்படி இருந்தா தானே அன்னை அயன் இயல்பு கூடும். ஆரை குறைவா இல்ல இருக்கணும் எனக்கு ஆரை குறைவா இல்ல இருக்கணும் ஆரை கூடினா அன்னை ஆரை கூடினா அயன் இயல்பு குறைஞ்சு பங்கீட்டு இயல்பு கூடும் அயன் இயல்பு குறைஞ்சு பங்கீட்டு இயல்பு கூடும் கண்டா இங்க ஆரை அன்னையனின் ஆரை சரி அன்னையன் ஆரை ஆறுக்கு கூட சரியா Cl மைனஸுக்கு ராப்பன் S2 மைனஸு கூடண்டா சரியா முனைவாக்கும் வலு குறைஞ்சவர் ஆறு முனை வாகும் வலு குறைந்தவர் ஆறு Cl மைனஸ் அண்டா யாருக்கு அயன் இயல்பு கூடவே இருக்கும் இந்த ரெண்டுலையும் எனக்கு NaCl-க்கு தான் பிள்ளைகள் சரியா Na2S விட கூட NaCl-க்கு தான்
Na2S விட கூட. நான் சொல்ற விளங்குதானே, NaCl தான் Na2S விட கூட. அதே மாதிரி இப்ப நான் KCl-க்கும் KF-க்கும் சரியா, KCl-க்கும் KF-க்கும் சரியா, KCl-க்கும் KF-க்கும் இங்கேயும் கற்றேன் சமன். அப்ப அன்னையன் தானே பார்ப்ப, அன்னையனும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரை யாருக்கு அப்ப அன்னையனுக்கு பார்ப்ப போற, ஆரை யாருக்கு கூட ஆரை, அப்ப சிஎல் கீழே இருக்கிற எஃப் மேல இருக்கிற சரி, ஆரை கூடினவருக்கு அயன் இயல்பு குறையும். இங்க ஆரை யாருக்கு குறைவு ஓ கூட, எஃப் மைனஸுக்கு குறைவா இருக்கும். என்னத்தை காட்டிலும் சிஎல் மைனஸ காட்டிலும் எஃப் மைனஸுக்கு குறைவா இருக்கும். சரி, ஆரை குறைந்தவரா இது மாதிரி போட்டுட்டோம்னா ஆரை குறைஞ்சது சிஎல் மைனஸ், எஃப் மைனஸ காட்டிலும் சிஎல் மைனஸுக்கு என்னவா இருக்கும், ஆரை கூடவாக இருக்குமோ எஃப் மைனஸ் குறைவா இருக்கும். அயன் இயல்பு முனைவாகும் பலு ஆறு கூட, முனைவாகும் பலு கவனிங்க, முனைவாகும் பலு. அப்ப ஆரை கூடினவருக்கு முனைவாகும் பலு கூடும். ஆரை கூடினவர் ஆறு சிஎல் மைனஸ் முனைவாகும் பலு கூட. அப்ப முனைவாகும் பலு சரியா குறைந்தவர் ஆறு பேர், ஆரை குறைந்தவர் முனைவாகும் பலு குறைந்தவர் ஆறு பேர். அப்ப ஆறு எஃப் மைனஸ். அப்ப எஃப் மைனஸுக்கு தானடா அப்ப முனைவாகும் பலு குறைவா இருக்கு. அயன் இயல்பு ஆருக்கு அயன் இயல்பு கூடவா இருக்க போகுது, கே சிஎல் விட கேஎஃப்க்கு கூட, KCl விட KF கூட. விளங்குதோ? முதல் நான் இந்த ரெண்டையும் பார்த்துட்டோமா. இப்ப எனக்கு NaCl Na2Sல எனக்கு அயன் இயல்பு கூடினவர் NaCl, KCl KFல எனக்கு அயன் இயல்பு கூடியவர் KF, KCl KFல எனக்கு அயன் இயல்பு கூடியவர் KF. விளங்குது நான் சொல்றேன். இங்க கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப NaCl-ஐயும் KCl-ஐயும் இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க, NaCl-க்கா KCl-க்கா அயன் இயல்பு கூடவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். NaCl-க்கா KCl-க்கா பிள்ளைகள் அயன் இயல்பு கூடவா இருக்கும். ஆனா அப்ப NaCl-க்கா KCl-க்கா அயன் இயல்பு கூடவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். KCl-க்கு வெரி குட். KCl-க்கு இங்க அன்னையன் மாறாது. இங்க பார் அன்னையன் மாறாது. KCl-ஐயும் NaCl-ஐயும் ஒப்பிட்டு அன்னையன் மாறாது. அப்ப கற்றேன் என்ற சரியா 1 minute. கற்றேன் என்ற சரி, கற்றேன் என்ற முனைவாக்கும் வலு கூடினா அவட்ட அயன் இயல்பு குறையும். கற்றேன் முனைவாக்கும் வலு குறைந்த ஆளுக்கு தான் அயன் இயல்பு கூட. கற்றேன முனைவாக்கும் வலு பாக்க எப்படி பார்ப்பேன், ஆரை கூடினவரா இருக்கணும். அப்ப கற்றேனின் ஆரை கூடினவர் ஆறு, கற்றேனில் ஆரை கூடினவர் ஆறு பிள்ளைகள், கற்றேனில் ஆரை கூடினவர் கே பிளஸுக்கு தானே ஆரை கூட NA பிளஸ விட. இங்க எனக்கு KCl-க்கு கூட. அப்ப இங்க ஓர்டர் எப்படி வர போகுது சரியா, ரமில்லையடாப்ப கீழே கீழே போற யோசிக்காதையா, ரமில்ல. இப்ப ஓர்டர் எப்படி வரும் எனக்கு சரியா, KCl கூட. அப்ப KF-க்கு எல்லாத்தையும் விட கூட. அடுத்த KCl விட NaCl குறைவு சரியா, KCl விட NaCl-க்கு குறைவு, NaCl உடைய Na2S-க்கு குறைவு. நாங்க நான் சொல்றது NaCl விட Na2S. அப்ப இதாவது அப்ப அயன் இயல்பு என்று சொல்றது, அயன் இயல்பு பார்க்கிறது. அப்ப இந்த அயன் இயல்பு என்னத்துல தாங்க இருக்கு, முனைவாக்கம், அதாவது போலரைசேஷன் என்றுல தாங்க இருக்கு. சரி, அப்ப இந்த முனைவாக்கம் என்ற என்ன பிள்ளைகள், முனைவாக்கம் என்ற என்ன பிள்ளைகள், ஒரு கற்ற கருவினால அந்நேனின் இலத்திரனை தன்னை நோக்கி பிடிச்சு இழுக்கும் ஆற்றலை தான் முனைவாக்கம் என்று சொல்லுவாங்க. கற்றேனின் கருவினால அந்நேனின் இலத்திரனை தன்னை நோக்கி பிடிச்சு இழுக்கும் ஆற்றல். சரி, அப்ப கற்றேன் ஆறு இருக்கும் சரியா, கற்றேன் கிட்ட கிட்ட வரும். அப்ப கற்றேன் என்றவர் முனைவாகும் பல கொண்டவராகவும் அன்னேன் என்றவர் முனைவாகும் பல கொண்டவராகவும் இருக்கும் பிள்ளைகள. அன்னேன் என்றவர் முனைவாகும் பல ரெண்டைக்க பார்த்தோம்னா அன்னேன் என்றைக்கிற ஆரை இலையும் சரியா, முனைவாக்கம் ஆரையிலையும் ஏற்ற பெருமிலையும் தகும். என்ன கற்றேன் என்றா ஆரை குறைவா இருக்கணும், ஏற்ற பெருமம் கூடவா இருந்தா முனைவாக்கும் பலு கூடும். முனைவாக்கும் பலு கூடினா பங்கீட்டு இயல்பு கூடி அயன் இயல்பு குறையும்.
அதே மாதிரி அன்னேன் இன்றைக்கு ஆரை கூடவாகும் ஏற்றப்பெருமம் கூடவாகும் இருந்தா முனைவாகும் வலு கூடும், முனைவாகும் வலு கூடும். சரியா? போலரைசிங் அபிலிட்டி கூடும். சரியா? போலரைசிங் அபிலிட்டி கூடி பங்கட்டு இயல்பு கூட அயனி இயல்பு கூட என்ன. சோ அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு பாக்குறேன். சரியா? பாக்குறேன்னு பார்த்தோமா இல்லையா? சோ அப்ப நான் இன்றைக்கு இதோட நிப்பாட்டுறேன். சோ எனக்கு என்னடா இதை அப்படியே நீ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னு எடுத்து வச்சுக்கோ, இல்லாட்டி நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கோ. இல்ல சேவையான விஷயங்களை பாயிண்ட்ஸ் எங்கேயாவது நோட் பண்ணல, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்னு எடுத்து வைக்கா அடுத்த கிளாஸுக்கு தான் பிள்ளையே நான் நோட். சரி, இதுக்கான நோட்ஸ் அடுத்த கிளாஸுக்கு தான் தர போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு. சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு, அது பெட்டரா இருக்கும். என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் தள்ளி நிக்கிறேன். என்ன மூஞ்சி எடுத்து வச்சுட்டு சேர் வடிவான சேருந்தா லைக் சரிதானே? ஓகே, சரியா? நோட் பண்ணிருப்பாய், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இப்போ இதுல புதுசா வந்தார்கள். ஸோ எனக்கு இருக்கா மெசேஜை போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நான் இந்த குரூப்ல வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் போட்டு மந்த்லி 2000 இருக்கும். அதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் என்னத்துல போடுறேன்னு போடுவேன்னா மந்த்லி 2000. வேற ஒன்றுக்குமே காசு எடுக்க போறோம்ல. மந்த்லி 2000, நோ அட்மிஷன் ஃபீஸா, நோ அட்மிஷன். சரி, அட்மிஷன் ஃபீஸ் எடுக்கிற அளவுக்கு இங்க சரியா நான் அவ்வளவு பெரிய டியூஷன் நடத்தல. நான் தான் சரி, ஒரே ஒரு அட்மின் இருக்கு. சரி, அட்மினுக்கு மட்டும் நான் பே பண்ணிக்கலாம். அது நாட் அன் இஷ்யூ. அது உண்ட பேமெண்ட்ல இருந்து நான் போவேன். சரியா? அதாவது வேற இது எந்த ரூம், ஒரு அளவான போட்டு, கேமரா, ஜூம் காசு கட்ட போறோம்னு அவ்வளவு. சரிதானே? ஸோ தொடர்ந்து சனிக்கிழமை கிளாஸ்ல அப்பன் நான் இனிஷியலா சொன்ன மாதிரி தான். சரி, இந்த வார கிழமையில இருந்தடா அப்பன் எனக்கு வார கிழமையோட 26 பட்ச், அதாவது எக்ஸாம் பட்ச் அண்ட் ரிப்பீட் பட்ச் முடியுது. ஸோ அதே அப்புறம் உங்களுக்கு 3 நாள் கிளாஸா மாறுவன்ட்டு நான் இனிஷியலா சொன்னேன். அதே மாதிரி நடக்கும். சரி, ஐ திங்க் எத்தனை இப்போ போட்டா நினைக்கிறேன், வெள்ளி இல்லாட்டி சனி, வெள்ளி இல்லாட்டி திங்கள், இது ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் பண்ணான். ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வேன் குரூப்ல. உங்களுக்கு 3 நாளா மாறினா அது பிறகு உங்களுக்கு படபடன்னு போகும். வெளியும் போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி குரூப்ல டியூட்டில் அப்லோட் பண்ணோம், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளணுமா, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஓகேடா? ஸோ தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல சனிக்கிழமை கிளாஸ்ல சந்திச்சு கொள்ளும். இது என்ன டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளையர். சரி, இது என்ன டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளையர். ஸோ டவுட் இல்லைன்னா நீங்க லீவ் ஆகி கொள்ளலாமா?